Hey guys, welcome back to the Music for Days podcast season 2. I'm your host Varun and join me as I connect and explore with all the artists from the Chennai scene. And today we have rising rapper aka Prasanna with me. What's up, bro? Hey bro, எப்படி how are you? இருக்கீங்க? நல்லா I'm good. இருக்கேன். I'm good. Are you happy to be here? Yeah, sure. Okay. So, bro, tell us a little bit about yourself. Yeah, I'm Prasanna Venkatesh from Oddanchatram. From? Oddanchatram. Okay. Like, எங்க இது? It's down south near Down south. Palani. Near Palani? Yeah. Nice. Okay. Yeah, school, college எல்லாமே அங்க பண்ணீங்களா? அங்கதான். Oh shit. Okay. Yeah. Nice. Not Chennai exposure கிடையாது இப்போதான். Okay. Work இங்க ஜாயின் பண்ணனால இங்க வந்துட்டேன். Okay, so சென்னையில எவ்வளவு நாளா இருக்கீங்க இப்போ? Like 1 year bro. 1 year தான். Yeah. Oh shit, bro. I'm not gonna lie. I thought like you were from Chennai. Okay. Crazy. Yeah. So Chennai 1 year now. How are you liking the city? Culture wise it's good. Culture wise it's good. Usually opposite சொல்லுவாங்க. It's good actually. Like நிறைய விதமான peoples. So yeah. actually it's good. Like அங்க எல்லாமே சாஃப்டா பார்த்து இங்க எல்லாம் மிக்ஸ்டா இருக்காங்க. So நிறைய learnings actually. Okay, fine. So இப்போ to a viewer that is new, tell them a little bit about what you do, about your rap and your music and all of that. Yeah. How many years you've been rapping, all of that? Or intro Mari, self. Yeah, started rapping at college first year actually. Okay. Like being in a town, it's very hard to connect with the like main artist and all, right? So in the beginning of the career, like Instagram was the main platform for me to push every content of mine. So correcta COVID வந்தது. So 2 years college எதுவுமே படிக்கவே இல்லை. So வீட்டில் ஃபுல்லாக லேப்டாப் ஒன்று வாங்கினேன். ஸோ FL ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூடியூப்ல பேசிக்காக பீட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்து அப்படியே பீட் ப்ரொடியூசரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. தென் டெய்லியும் வீக்லி ஒரு 3 ரீல்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப நல்லா இருக்கு அதுல ஆமாம் கரெக்ட் டைம் எடுக்கும். it takes time to build it up. ஸோ ஈவென்ச்சுவலி போக நிறைய புது ஃப்ளோஸ் பார்ஸ்னா என்ன, ரித்தம்னா என்ன, ரைம் ஸ்கீம்னா என்ன, அப்புறம் ஃபாரின் ஆர்டிஸ்ட் நிறைய பேரை பாட்டு அப்படியே. உங்க டவுன்ல வேற ராப்பர்ஸ் யாருமே இல்ல. நான் பாடுறதே எல்லாம் ஏதோ வினோதமா பாப்பாங்க. Okay. So how did your hip hop journey begin then? So you started rapping from college. அப்போ சின்ன வயசுல இருந்து ஹிப் ஹாப் இல்லை தெரியும், பட் மியூசிக் அந்த ஜேர்னி சொல்லுங்க. டெல் அஸ் அபவுட் ஸ்கூல், உங்க காலேஜ், அதோட இம்பாக்ட் உங்க லைஃப் அண்ட் உங்க கரியர்ல. லைக் ஹிப்ஹாப் தமிழா ஃபேன் பேசிக்கலி சின்ன வயசுல இருந்து. வாடி புள்ள வாடி, அப்புறம் அந்த சாங்லாம் சன் மியூசிக்ல போட்டுட்டு இருப்பாங்க, போட்டு தேப்பேன் கேட்டு. ஓகே. அப்புறம் அப்பயே அவர் பெருசா வளர்ற காலத்துல எப்படி வளர்ந்தாருன்னு நான் பார்த்தப்ப ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் மெயினா. தென் தமிழ் பத்தி அவர் தமிழ் பொலிட்டிக்கலி தமிழ் என்ன அப்படின்னு இந்த மாதிரி. தென் அவர்ல இருந்து பார்த்தா திருக்குறள் அறிவு அடுத்து வந்தாரு. அவர் பார்த்து லைக் ஹிப்ஹாப்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சப்ப உரிமை குரலா மாறினதுதான் ஹிப்ஹாப் ஆக்சுவலா, ரெவல்யூஷன் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதை கரெக்டா இங்க பண்றதுன்றது வந்து திருக்குறள் அறிவு ஆக்சுவலா. ஓகே. ஸோ தட்ஸ் இன்ஸ்பயர் மீ அலாட். தென் அதன் விளைவா தான். ஓகே. Nice. So diving more into your music, உங்க ஆர்டிஸ்ட் நேம் ரைசிங் ராப்பர் எப்படி வந்துச்சு? சரி, காமன் क्वेश्चन அது நிறைய பேர் கேக்குறாங்க. பேர்லயாவது ரைஸ் ஆகுமே அப்படிதான். ஓகே, சிம்பிள். ஆனா பர்சனல் லைக் சம்திங் would have happened, no? ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஆக்சுவலா எழுதிட்டு இருக்கும்போது என்னை பத்தி கேட்டுப்பார், ரைசிங் ராப்பர் ஸ்டார் கரெக்டா சிங்க் ஆச்சுன்ட்டு சரி ரைசிங் ராப்பர்னே வச்சிடலாம் அப்படின்னு வச்சிடலாம். Okay, cool. So that's how your artist name came about. So நீங்க இப்போ எவ்வளவு வருஷமா ராப் பண்றீங்க? Like 2018ல ஸ்டார்ட் பண்ணது. 6 years. அப்போ how old are you if you don't mind me asking? Like 23. அப்போ நம்ம almost same age தான். 21. நான் இந்த வருஷம் 22 ஆயிடும். Okay, so you started from when you were 17. Okay, அப்போ உங்க டவுன்ல வந்து were you recording there? Yeah. You had a mic set up. Like BM 800 நினைக்கிறேன். You know that blue color mic. Okay. 700 rupees அது. Oh shit. Okay. அது வாங்கி அப்படியே அம்மா லேப்டாப் தெரியுமா, அதுல சொருகிடுவேன். அம்மா லேப்டாப்? ஆமா, அதுல தான் பீட் ப்ரொடியூஸ் பண்றது, ரெக்கார்ட் பண்றது, மிக்ஸ் மாஸ்டரிங் எல்லாமே. Crazy bro. ஒரு 5K வாங்கினேன் அம்மா லேப்டாப். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன்ட்ட இருந்து. தென் அப்படியே
வாழ்க்கையை மாத்திருச்சு அந்த லேப்டாப். மாத்திச்சு. எப்படி FL Studio? Yeah. Oh shit, see guys, everyone starts in FL. FL Studio. Just tell them a little bit. So FL Studio is, a DAW. It's a digital audio workstation. Yeah. அதுல recording, mixing எல்லாமே பண்ணலாம். So yeah, வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? வேற யூஸ் பண்ண பார்த்துருக்கேன், பட் என்னோட லேப்டாப்க்கு கான்ஃபிகரேஷனுக்கு FL Studio தான். ஓகே ப்ராசஸிங் எல்லாமே. ஓகே கூல் ஃபைன். ஸோ what else are you working on right now? இப்போ புது you have an album coming, right? SANGIFIED. Okay. You know what, we'll save that for later. Okay, cool. So we've spoken about your starting childhood எல்லாமே. உங்க first track நீங்க இப்போ கேட்கும்போது எப்படி இருக்கு? நாராசமா இருக்கு. சேம். ஓகே, இருக்கா அது ரிலீஸ் பண்ணி? இல்ல அது மறந்து எங்கேயோ இருக்கு. ஓகே, கூல். So you have a lot of unreleased songs with you. Sorry? You have a lot of unreleased songs. Okay, but in the albumல வந்து எவ்வளோ songs? 7 songs actually. 7 songs. Okay. Guys, that's the cover art. Yeah. So podcast போகும்போது we'll dive into that. Yeah. So bro, you are 23, you've put out a lot of music. Yeah. Right on Spotify and all. I've seen live shows, competitions. Ninga Breezer Vivid Shuffle kuda you had attended. Yes, and you were part of it, big event. Runner up actually. Crazy. Congrats on that. Yeah, thank you. Tell me about that. Adu patti solunga, and tell the who doesn't know about the competition, intro konjam koduthuங்க. Breezer Vivid Shuffle is Indian hip hop show actually. Like சென்னையில இருந்து பிரேக்கர்ஸ், டான்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. பட் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரேப்பர்னு பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக வந்ததில்லை Breezer Vivid Shuffle. லைக் as I told you previously, எனக்கு இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே. ஸோ Breezer Vivid Shuffle கோவிட் டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஆடிஷன்ஸ் வைக்காம லைக் சென்ட் யுவர் என்ட்ரிஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்படி 90 seconds. அந்த மாதிரி. ஸோ நானும் ரீல்ஸ் வாரத்துக்கு 3 ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் இன்னொரு ரீல்ஸ் எடுத்து சும்மா அப்லோட் பண்ணி விட்டுருந்தேன். பார்த்தா யூ ஹேவ் பீன் லைக் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாப் 16 வந்தது. தென் ஹனுமான் கைன், ரைட்? எஸ். ஹனுமான் கைன் தான் டாப் 16லேருந்து டாப் 8க்கான ஜட்ஜ் கொண்டு போகிறதுக்கு. ஸோ தென் அவர் வந்து டாப் 8ல நான் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக லைக் மெனி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அதில் ஆக்சுவலாக. ஸோ தென் டாப் 8லேருந்து அடுத்து See the Mouth, அவங்க தான் டாப் 8லேருந்து லைக் டாப் 16லேருந்து 8, லைக் 32லேருந்து 16 தான் ஹனுமான் கைன். 16லேருந்து 8 வந்து 32 to 16. So பெரிய ஆடிஷன். பெரிய ஆடிஷன். லைக் 1000+ என்ட்ரிஸ் மட்டுமே வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைஸ் ப்ரோ. எங்க இருந்தது இந்த ஈவென்ட்? லைக் மும்பை. How long was it for? How long as in is all in one day or multiple? 2 days actually. 2 daysல முடிஞ்சிச்சா? லைக் ஆக்சுவலா இது ஈவென்ட் வந்து ஒரு 2 months நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஓகே. சோ கோவிட்ன்றனால பெருசா ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாதுன்னு ஃபைனல்ஸ் மட்டும் அங்க வச்சிட்டாங்க. ஓகே. சோ எந்த வருஷம் இது? 2022, லைக் 2 years back. 2022. ஓகே, ஃபைன். சோ தென் அங்க போய் அங்க எல்லாமே ஹிந்தி ஆக்சுவலா. ஆமா நிறைய மோஸ்ட்லி ஹிந்தி rappers அந்த ஷோல. ஓகே, cool. And how did that go? How was that whole experience? Yes. அது பத்தி சொல்லுங்க. அங்க பீட் பாக்ஸர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலா ஹிப்ஹாப்னா என்னன்னு நான் யூடியூப்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அங்க பார்த்தா ஹிப்ஹாப்னா அந்த கிராஃபிட்டி ஆர்டிஸ்ட், பிரேக்கர்ஸ், டான்சர்ஸ், ராப்பர்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன் ஆஃப். டினோ ஜேம்ஸ் வந்திருந்தாரு. ராஜகுமாரி. ஓகே. கிரேசி. சஹல் வைஃப் அவங்கலாம் வந்திருந்தாங்க. யூசுவன் கிரிக்கெட்டர் சஹல். ஓகே. அவங்கலாம் வந்திருந்தாங்க. செம்ம. ஓகே. Nice bro, nice. That's good. Yeah. Okay, so this was long back, and how that experience unga life எப்படி இம்பாக்ட் ஆச்சு? கரெக்ட்டா Breezer Vivid Shuffle முடியுது, ஹிப்ஹாப் தமிழ்நாட்டுல இருந்து மெசேஜ் வருது. ஆதி. ஓகே. Hi bro, you got good bass brother அப்படின்னு. அப்படியே மீட் பண்ணீங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் தான் லைஃப் சேஞ்சிங் ஒரு ஆப். ஆமா bro, இன்ஸ்டா இல்லனா நம்மள மீட் பண்ணிருக்காது. கண்டிப்பா. This podcast also won't happen. Never be happen, right? Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்தது. நான் சதறிட்டேன். டீ குடிச்சிட்டு இருந்தேன், வந்துச்சு டீ எல்லாம் சதற விட்டு. வெயிட், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணா? இன்ஸ்டாகிராம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிளிப் பண்ணி யூ வுட் பீன் லைக், இது ரியல் அக்கவுண்டா இல்ல? பார்த்தேன் வெரிஃபைட் டிக். தென் 3 million+ followers. Like that and all crazy moment actually. Life changing moment actually. Okay. தென் அப்படியே மீட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு அப்புறம் மீட் பண்ண போனேன். தென் ஹீ ஷேர்ட் ஹிஸ் தாட்ஸ்
given me many advices. So yeah. Okay, nice. And I want to talk to you about that. Now I'm a producer. You're a rapper. Do you produce? Yeah. Little bit. You do produce. Yeah. Okay. So இப்போ வந்து உங்களுக்கு in your space, how important is it to have a mentor or anyone to help you? Mentor in the sense like first உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரணும், then தான் you can choose your mentor. Like blank போனா அவங்களே மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இது நடக்கும். So first you have to have an idea. So that idea, அந்த ஐடியாக்கு பேஸ் பண்ணி எல்லாரையும் நீங்க மீட் பண்றப்ப சில பேர் டக்குன்னு உங்களுக்கு எப்படி இப்படிலாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஹிப்ஹாப் தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். சீனே இல்லாத இடத்துல இருந்து ஒரு சீனை கொண்டு வந்து, ஆக்சுவலா ராப்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, பட் ஹீ விஷுவலைஸ்ட் லைக் ஹவு கமர்ஷியல் வி கேன் கோ. அது அவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் வேற. பட் ராப்புங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சது வந்து யோகி பி ஃபர்ஸ்ட், தென் ஹிப்ஹாப் தமிழா. கரெக்ட். அவங்களே ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க அந்த டெஃபினேஷன். ஏன்னா but he started out very humble, right? Yeah. So he redefined. I'm pretty sure he inspired you. Yes, sure. Right? Like even I didn't know his story until later. I was like, oh shit. And then he started supporting the underground artists, right? Appo is like, okay, like he's giving back to the community, and that is very important. Yes, you know, yes. Someone who came from that same community can only fill that void. Yeah. Right. So that's very good. Okay. I want to know more about that. So you worked with Adi. Yeah. Tell me about that. Tell me about that track. So, so the people that don't know, he's done a track for a movie. Yeah. Alambana. And with Hiphop Tamla and Shabir Sulthan. So tell us a little bit about how that track came about. சொல்லாம தெரியல. ஆக்சுவலா அதுமே நான் BM 800 மைக்ல தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். No way. Okay. I didn't record that audio in studio. Okay. நான் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ ஒட்டஞ்சத்திரம் தான். இப்போ ஸோ மெயில் பாருன்னு அனுப்பிச்சிருந்தாரு. மெயிலில் வந்து டெமோ ட்ராக் அனுப்பிச்சிட்டு இதில் ஃபர்ஸ்ட் 8 bars நல்லா முடிஞ்சதை பண்ணு அப்படின்னாரு. டக்குன்னு எழுதிட்டு 2 hours ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். ஓகே. தென் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2 months பேக் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் ஆச்சு. ஓகே. தட்ஸ் இட். ஓ, ட்ராக் இப்போ தான் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் ஆச்சா? That's 1 year back. 1 year back. Okay. So that's how you met him. And how is he as a person? Like meet பண்ணும்போது like chill, very jolly-ஆ அந்த மாதிரி தான். Chill guy. Yeah. Okay. Nice. So now bro, we have a fun section, rapid fire. Now I'm going to throw some rappers at you. You guys know how it is. நீங்க pick பண்ணனும். Okay, and think பண்ண கூடாது. சுத்தமா. Okay. First one is Kanye or JC? Kanye. Okay. Travis Scott or A$AP Rocky? Travis Scott. அப்படியா? Okay, sure. DJ Khaled or Rick Ross? DJ Khaled. Okay. Dr. Dre or Metro Boomin? Dr. Dre. Oh, nice. நான் பெரிய Metro Boomin fan. Oh. Yeah. Pharrell Williams or Timbaland? Timbaland. Okay. Snoop Dogg or Wiz Khalifa? Wiz Khalifa. Okay. Nicki Minaj or Cardi B? ரெண்டு பேரும் இல்லையா? Nicki Minaj. Yeah. I like Nicki also. Very powerful singer. இது கேட்கணுமா? சரி வேணாம். Sway Lee or Post Malone. Okay. Fine. 50 Cent or Ice Cube? 50 Cent. Okay. Wu-Tang Clan or NWA? NWA is him. And what Ice Cube, Dr. Dre and all of them. Yeah. Lil Uzi or Playboy Carti? And the style keeping law? Like not much. Like நம்ம இது ஃபுல்லாமே like Kendrick, J. Cole அந்த மாதிரி. ஆக்சுவலா இந்த ஆல்பமே கென்ட்ரிக் நிறைய பாட்டு நிறைய கேட்டு. Okay. No, I figured. We'll get into that. Okay. Nav or AP Dhillon? Nav. Okay. Correct. Nav, bro. You know he's Punjabi, right? Yeah. What he did is insane. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்ல beats. He was a beat maker turned rapper. So it's crazy. My inspiration also. Okay, cool. Young Thug or Future? Okay. Yeah, that goes without saying. நான் கூட நீங்க தமிழ் rappers கேட்டு மாட்டி விட்டுருவீங்களான்னு நினைச்சேன். தமிழ் actually இருக்கு. Oh. But that's another list. I have to find it. Will come. எங்க போச்சு? Lil Pump or Smoke Pump? Lil Pump.
XXX Tentacion or Juice WRLD? First one. Abhiya. Okay, I love X and I love Juice. Megan Thee Stallion or Tory Lanez? ரெண்டு பேருமே தெரியாது. J. Cole or Kendrick? ஐயோ ரெண்டு பேருமே for sure. Both though? Yeah. But if you had to Kendrick. pick, you had to, okay, yeah. Eminem or Drake? Eminem. Okay, good. Divine or Emiway? Divine, no? And நீங்க கேட்ட மாதிரி hip hop, Yogi B or hip hop Tamila? ரெண்டு பேருமே. Okay, cool. So yeah, that wraps up our rapid fire. Yeah. Now we dive back into the question. So me and you have been Prasanna and I, we have some songs, part of the album, 2 songs, right? Yes. So now we're going to dive into the album. Sure. So album peru vandu Sangified. Tell me about that. Sangified actually rap community nu illa, Tamil community nu illa, Indian community mostly taboo topic nu illa, பேச தயங்குற ஒரு டாபிக் ஆக்சுவலா. Okay, நமக்கு எதுக்கு வம்பு அந்த மாதிரி. But while you get more about the politics knowledge, while you get more about it, like you know how your life has the direct link with politics and the men who is going to rule you, like அந்த சென்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைன்னு நினைக்கிறேன் நான். Okay. பிகாஸ் உங்க கவுன்சிலர் குட்டா இருந்தாதான் உங்க ஏரியா குட்டா இருக்கும். பட் ஏரியா குட்டா இருந்தாதான் இது அப்படியே போகும். நீங்க முதல்ல நிறைய பேருக்கு எனக்கு என்னன்னா எம்பி எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்குமே வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். ஸோ தட்ஸ் அந்த பாலிடிக்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிய வரணும். ஸோ நீங்க நம்ம வாழ்க்கை ஏன் பேர் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்றதுன்னா, லைக் இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு நிறைய பாலிடிக்ஸ்ல இருந்து. லைக் நீங்க பே பண்ற டாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஏகப்பட்ட உங்களோட ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக பின்னாடி இருந்து வேற பிரச்சனை வரும். லைக் நீங்க இதுவே பாத்தீங்கன்னா டெம்பிள் கட்டுறதெல்லாம் குட் திங் ஆக்சுவலா, அதை நம்புறவங்களுக்கு அது குட் திங். பட் ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காண்டி ஒன்ன கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து தட்ஸ் a bad thing, right? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. எதுவுமே ஸ்ட்ரைட்டா சொல்ல விரும்பல, எல்லாமே சங்கிஃபைட் ஆல்பம்குள்ள இருக்கு. Okay, fine. So how many tracks on the album? 7 tracks. And when can we expect it? Like coming Friday 23 March. Coming Friday 23 அப்போ இந்த எபிசோட் ஆமா you guys can see it. Okay, cool. So about the album I want to know a little bit more. Saffron Gang was the first single adla irundha. Bodakai was the first single actually. Bodakai, okay, sorry. Bodakai was the first single. This is the second single actually. What do both these songs highlight? Bodakai actually சங்கிஃபைட்ங்கிறதே வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட எண்ணங்கள் உடைய ஒரு பர்சன் ஆக்சுவலா. அதுதான் சங்கின்னு சொல்லுவாங்க. சங்கி, ஆமா லைக் கௌராட்டோ. அப்ரெசிவ் தாட்ஸ், லைக் இந்த ஜாதி பெருமை பேசிட்டு, ஆக்சுவலா அவன் பின்னாடி முதுகெலும்பா எதுவுமே இருக்காது அவனோட ஒரு செயல்னு. பட் எதுவுமே இல்லாம ஒருத்தவங்களை அப்ரெஸ் பண்றது, நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஜாதி பேரை வச்சு அப்ரெஸ் பண்றது, தென் அவங்க மதத்தை சொல்லி அப்ரெஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கவங்க தான் சங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து தான் இது ஃபுல்லா ஆக்சுவலா. அவங்க எதிர்த்து. ஓகே கூல். ஸோ போத் தி சாங்ஸ் ஆர் போதக்கை ஆக்சுவலா நம்ம தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது எல்லாம் தப்பு இல்லை ஆக்சுவலா. அது அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிற போதுதான் தப்புன்னு வருது. ஸோ அதை எதிர்த்து தான் போதக்கை வந்து நீங்க தண்ணி அடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படிலாம் இல்லை. அதை பண்ணிட்டு அடுத்தவங்கள தொந்தரவு பண்றவங்கள பத்தி. ஸோ லைக் ஆல்சோ கவர்மெண்ட் ஹவு இட் பிளேஸ் வித் த பீப்புள் பை யூசிங் திஸ் லிக்கர், டாஸ்மாக் and all. ரொம்ப important. Do you want to talk about it? We can talk about that if you want. லைக் நீங்க ஆந்திராவே எடுத்துக்கலாமே. ஆந்திரால லைக் அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க நான் லிக்கர்லாம் பேன் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ அவங்களே கையில் எடுத்து எல்லாமே ஸ்ப்ரிட் ஆகட்டும் எல்லாமே அவங்களே இப்போ தயாரிச்சு அவங்களே பிராண்ட்ஸ்லாம் உருவாக்கி மக்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே கலைஞர் ஆட்சியில என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பஞ்சு மாதிரி சுத்தி எல்லா ஸ்டேட்லயுமே வந்து லிக்கர் வித்துட்டு தான் இருக்கு, இங்க நம்ம லிக்கர் விற்காம இருந்தா பஞ்சு எப்பயுமே தீல பத்திக்கும். ஸோ அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலா எல்லாருமே வந்து விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ எல்லாருமே ஒரு ஹாஃப் மைண்டட்லயே போதையிலேயே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவங்க அதை ஃபீட் பண்ணி கண்ட்ரோல் பண்றதா. ஆமா, ஓகே.
I agree with you. ஆல்சோ ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, ரேப் பண்றவன், கொலை பண்றவன், அவன்லாம் நம்ம ஜெனரலைஸ்டா அவன் தண்ணி அடிச்சுட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் தண்ணி அடிச்சனால, கஞ்சா அடிச்சனாலதான் அப்படி பண்ணிட்டான். ஐ நோ பீப்புள் லைக் தண்ணி அடிக்கிறாங்க, ஜாலியா இருப்பாங்க, அதுக்காக ஜாலியா இருக்கிறதுக்காக பண்றாங்க. இல்ல அது யூஸ் பண்றதே தப்பு. ஏன்னா இது டைவர்ஷன் ஆக்சுவலா. அது அவங்க they just looking for a reason to put it on. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, எவ்வளவு பேர் இது பண்றாங்க, they're all chill. இப்ப கூட இந்த பாண்டிச்சேரியில நடந்துச்சு, ஒரு பொண்ணு 9 years ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க. ஓகே, அந்த பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனாலதான் கொண்டான். அப்படிலாம் இல்ல, அவன் சின்ன வயசுல இருந்தே பார்த்த விஷயம், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் சுத்தி வளர்ந்த கம்யூனிட்டி, அதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் கூட பழகினவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவன் டீப் டவுனா அவன் தாட்ஸ் அப்ப இருந்திருக்கு. லைக் இது வந்து ஒரு டூல்னு கூட சொல்ல முடியாது. அவன் அப்படி பண்றதுக்கு இதையும் கனெக்ஷனே பண்ண முடியாதுல்ல. அவன் கஞ்சா அடிச்சனாலதான் அவனுக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சு அப்படிலாம் இல்ல. அவன்கிட்ட தாட் ஆல்ரெடி இருக்கு, கஞ்சாங்கிறது அடுத்து வந்தது. பட் அதுக்கு என்ன கஞ்சா அடிக்கிறதும் குட் அப்படிலாம் இல்ல. நான் ஆக்சுவலா டீ டோட்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பட் பேஸ்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன், like society's opinion, I'm telling this actually. Okay. No, I'm glad you brought that up. It's very important. You know, we have a lot of artists that come on. Nare rappers, English, Tamil, you know, a lot of people. And it's a very important topic. That's bodakai actually. Yeah. And very important topic because now in music pandro. I make music. You make music to convey a message. Yes. Right? And your stance is very political influence. I want to know the root of it. When you're coming from a small town, you had it very hard for sure. Yes. Kandipa ungalku nare struggles irundirukum. How did it all start, and what does this album mean to you from the heart? Like personally, based on my personal experience, தண்ணி அடிச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்ணவங்க, லைக் என் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணவங்க, அதனால நான் எவ்வளோ மென்டலி சைல்ட்ஹுட்ல இருந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ நோ லைக் இதை வந்து ஒரு சீரியஸான இதாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. டாஸ்மாக் பேன் பண்ணி அதெல்லாம் என்ன அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இப்போ அந்த ஸ்டான்ஸாலே இருக்கும் ஆக்சுவலா, அந்த போதக்கை பாட்டிலேயே தண்ணி அடிப்பான் ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுப்பான், ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுப்பான், அந்த மாதிரி நிறையா. ஸோ பர்சனலி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ் தட் போதக்கை சாங் வர்றதுக்கு. நீங்க அந்த வேர்ஸ் கேளுங்க. ஆக்சுவலா நான் ஐவ் ஹர்ட் போதக்கை, ஐ திங்க் சாஃப்ரான் கேங் நான் கேட்டதில்ல, பட் ஐவ் ஹர்ட் போதக்கை. அது ஒரு விஷயம். தென் ஆக்சுவலா இந்த ஜாதி மதம்னு வச்சு என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலா கிறிஸ்டியனா இருந்தவங்க முஸ்லீமா மாறினாங்க, ஹிந்துவா மாறினாங்க. அந்த மாதிரிலாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்னோட சுற்றி நடந்தது நிறைய விஷயம் நான் நேராக பார்த்தேன். ஸோ அவன் ஒருத்தன் பிறக்கிறான்னா அவனை நீங்களா ஒரு பிராண்ட் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவன் என்னவா வேணாலும் ஆகலாம். பட் லைக் நீ இந்த இடத்துல பிறந்தனால நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லை. So you're against that, yes? Yeah, ஆமா, correct. So that provoked me actually. So அதோட அது actually அதோட ரிப்ளை இது. Yeah. So அது ஆக்சுவலா ரொம்ப வருஷமா என் மனசுல இருந்தது. ஸோ நான் எப்படியாவது அதை வெளியே கொண்டு வந்துடணும் என் மைண்ட்ல இருந்து அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணிட்டா நான் கொஞ்சம் செட்டில் ஆயிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ பெருசா நான் இதை ப்ரொமோட்னா பெரிய ஸ்கேல்ல பண்ணோம் அப்படிலாம் இல்லை. என்னோட தனிப்பட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் மைண்ட்ல இருக்கிறத நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் this album SANGIFIED. Okay bro, I just want to say I really respect that. And I work with a lot of rappers, I work with a lot of artists. Everyone has their own reason as to why they do art, and it's fine. Chumma kuda pandringa na okay. I respect what you're doing, and I want to know, you said 7 tracks, but 2 tracks irukku, baki 5 tracks enna what do they highlight? Yeah, this bodakai is based on the liquor. Second thing, Saffron Gang was like the government is going to paint everywhere saffron. அதுதான் அந்த Saffron Gang. Third வந்து நம்ம ட்ராக் பெருமை. Oh yes. Okay. அந்த லைக் பெருமைன்ற ஒரு டேர்மை வச்சு யார் யார் என்னென்ன பண்றாங்க, லைக் நீங்க ப்ரைட் நோ பெருமை ப்ரைட். ஸோ அந்த லைக் கேர்ள்ஸே நிறைய பேர் லைக் ஃபெமினிசம்னு ஒரு பெருமையா பேசிட்டு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு லைக் இதெல்லாம் ஃபெமினிசம் அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸையும் அந்த ட்ராக்ல அட்ரஸ் பண்ணிருக்கேன், பெருமை. ஓகே. யா. தென்
ஹிந்தியான்னு ஒரு ட்ராக் இருக்கு. ஹிந்தியா லைக் இந்தியா லைக் ஹிந்தி இஸ் கோயிங் டு ரூல் எவ்ரிவேர். ஸோ ஹிந்தியா அப்படின்னு ஒரு ட்ராக். தென் லாஸ்ட் ட்ராக் ஆக்சுவலாக ஷட் டவுன் ஒன்று. எவ்ரி திங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யுனைட்டி இன் டைவர்சிட்டி, நீ எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ தட்ஸ் ஷட் டவுன் ஆக்சுவலி. ஓகே. தென் ஸ்ட்ரீட் எங்க ஸ்ட்ரீட், அது நடுவில் ஒரு ட்ராக் வரும். அது வந்து லைக் காமனாக இந்தியன் ஸ்ட்ரீட்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஓவரால். Okay, cool. So this album is coming out soon, guys. Watch out for it. And bro, driving more into now unga album patti pesitom, we spoke about your journey. Now let's talk about the independent scene. இப்போ சென்னை scene is booming. Yes. South scene is booming. Yes, for sure. நிறைய லேபிள்ஸ் வராங்க, நிறைய சாங்ஸ் ப்ளோ அப் ஆகுது. நேற்றுக்கு கூட நான் பார்த்தேன். ஸோ கேரளாவில் வந்து there's a statistic saying that Spotify has noticed that 2000% increase. 5,300. That Malayalam music has gone up by 5,300%. And obviously movie songs are adla, but I know there's a lot of independent songs. Next Tamil wave tha. So what I'm trying to ask you is, நம்ம சீன்ல வந்து what do you think is going on right now? And futureல what do you see? Future actually independent tracks, cinema சாங்ஸை விட இப்போ அந்த கல்ச்சர் வந்துடுச்சுல, லைக் ஜாம் பண்றது. நீங்களே அண்ணா நகர்லாம் வந்து பாக்குறீங்க. Shout out movement. So for those who don't know about movement is a gathering in Anna Nagar where rappers, beatboxers, dancers, everyone comes together, they vibe out. They either pick, it's mostly on Sundays, they pick out one day either in a month or every few weeks they have it. And Prasanna also goes there. A lot of the artists go there. So if you are if you are a hip hop fan, you want to support the culture, come there whenever they're planned. Posters ellame irukum. Dude, the talent is hard. Now see, I've been in Chennai for a long time. Like Samantha is following that page actually. Samantha is following that page. That's crazy. Wait, MTV has also like has a direct link with that movement page. Sick. Okay. So, that's what Chennai hip hop is changing. So it's nice. You know what, like Samantha என்னோட ட்ராக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ தட்ஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் சென்னை. நான் அங்கே போய் பாடின ஒரு ட்ராக் தான். அவன் நான் ஸ்டோரி பார்த்தேன். crazy. Okay nice. So that's what Chennai talent is there. And நான் I think 2-3 years முன்னாடி பார்த்தேன் ஏதோ ஒரு இன்டர்வியூ. அறிவு I think it was Arivu. He itself was like சென்னையில் ஒரு 300-400 rappers இருக்கும். தமிழ்நாடு I don't know, but that's a big number. அது தெரிஞ்ச rappers, தெரியாது எவ்வளோ rappers இருக்கும். And it's not just about rap, no, it's about music overall. Now indie singers, producers, I want to talk about that. இப்போ what are some struggles you are facing? Like நான் ஒரு introvert actually. I used to be introverted ஆனா இப்போ okay. So என்ன கேட்டீங்க? Wait guys, give us a minute. I asked what are some struggles you're facing as an independent artist right now? Like distributors actually பெருசா இருக்காங்க. Very important. Distribute அது பத்தி பேசலாம். We'll talk about that. Like paying royalties. அதெல்லாம் 0% actually. புரியல. 0% நாளா ₹1 வாங்கினது இல்லை இது வரைக்கும். Okay. Distribution actually அது கொஞ்சம் பூம் ஆகலாம். லைக் கமர்ஷியல் பாட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டை எடுத்து அது என்ன பாட்டுன்னு பார்த்து அதை எப்படி ஹிட் ஆக்கலாம். ஆமாம், அதோட பேஸில் நம்ம போய் அதை ஹிட் ஆக்கலாம். ஆக்சுவலாக இப்போ எனக்கெல்லாம் காசு இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக மலையாளமே அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஜி ஆக்சுவலாக அது குத்துப்பாட்டு அந்த மாதிரி இருக்காது கமர்ஷியலாக. பட் அதுக்கான ஒரு ரூட் எடுத்து அவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணலாம் தமிழ்லையுமே. ஸோ ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு ஜானர். ஆக்சுவலா கரெக்ட், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜர்ஸ் வரலாம் அந்த மாதிரிலாம். ஓகே, ஆர்டிஸ்ட் மேனேஜர் கரெக்ட். பட் தி திங் இஸ் இப்போ கூட அந்த பாத் ஹிப்ஹாப் தமிழா இருக்கார்ல, அவரே வந்து ஆர்டிஸ்ட் மேனேஜர்ஸ்லாம் பெருசா இல்ல, நம்மளா தான் நம்மளை பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவரோட சாங்கை எப்படி புஷ் பண்ணா போகும் அப்படின்ட்டு அவர் விஷுவலைஸ் பண்ணி அவர் பண்ணது. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அப்படி பண்ணலாம். பட் இஃப் சம் லேபிள்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்
அந்த மாதிரிலாம் நினச்சி வந்தாங்கன்னா இட் வில் பி ஹேப்பன் சூன். கண்டிப்பாக அது நடக்கும். லைக் அவங்க வந்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நடக்கும். கரெக்ட், யா, தட் இஸ் ட்ரூ. இப்போ சவுத்தில் வந்து நிறைய லேபிள்ஸ் வராங்க, லாட் ஆஃப் they're coming down. இப்போ நம்ம 2024, my guess is by 2030 நம்ம எல்லாருக்கும் ஒரு solid independent scene will be there. Even if the labels don't create it for us, we can because இப்போ social media இருக்கு, masses இருக்கு, everything is there, everything's at our tips. நீங்க சொன்ன மாதிரி Instagram, AI, whatever we need, like ஃப்ரீயாவே we can distribute, right? Yeah, like see tune cora நிறைய sites இருக்கு, distribute எல்லாமே. ஆமா, but yeah, so about that, now I want to ask you something. So you're 23 now. Yeah. You've been rapping for 6 years. What's an advice you would give your younger self? Like don't listen to any advice. Like nice. Yes, actually. No, but okay, but that's also not good advice though. But இப்போ நான்லாம் எந்த அட்வைஸுமே கேட்கல. இப்போ இப்போ நம்ம அப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தா அந்த அட்வைஸ் எடுத்துட்டு ஃபார்ம் ஆவாங்க. கரெக்ட். பட் இப்போ நீங்கள் ஏன் ஆக்சுவலாக ஹிப்ஹாப் சூஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் எங்கே கேட்டிருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆவீங்க, நீங்கள் அதை எப்படி வளர்க்கலான்னு வேணால் அட்வைஸ் கேட்கலாமே தவிர்த்து லைக் எப்படி மேலே போகலாம், எப்படி வளரலாம் அப்படிலாம் கேட்க முடியாது. லைக் மியூசிக் மேக்கிங் டிப்ஸ் கேட்கலாம், பார்ஸ்னா என்ன, ரைம்ஸ்னா என்ன, அந்த மாதிரி அட்வைஸ் கேட்கலாம். பட் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுவோம். கரெக்ட். Okay. Okay, no, I'm glad we got that. Yeah. But diving more into that, no, இப்போ வந்து one thing, so being a producer myself, what I struggle with is, you know how credits go. Even we've had some people on, we've spoken about this to them. Why do you think இப்போ independent artists வந்து அவங்க கிரெடிட்டும் அந்த நான் எக்ஸ்போஷர் கொடுக்குறேன், ஃப்ரீயாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணு, what do you think of that? லைக் இது ரெண்டு விதமாக பார்க்க முடியும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நீங்கள் பீட் ப்ரொடியூசர், நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நான் ரேப்பர், நானும் கஷ்டப்படுறேன். இப்போ உங்களுக்கு என் ரேப்பிங் ஸ்டைல் பிடிச்சி நீங்கள் கொலாப் கேட்குறீங்க அப்படின்னா மியூச்சுவலாக ரெண்டு பேரும் மேலே போகிறதுக்கு பண்ணுறது. கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிறது வந்து உங்களோட முயற்சியால் நீங்கள் ஆயிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக கேட்குறேன்னா உங்கள் இஷ்டம் அது ஆக்சுவலாக, நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும். பட் நீங்கள் கொடுக்கலன்ற பட்சத்தில் நான் உங்களை திட்ட முடியாது. என்ன காசு கேட்குறான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களோட டைம், உங்களோட எல்லாத்தையுமே அதில் போட்டு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க. பட் ஒருத்தன் வந்து என்ன நீ காசுலாம் கேட்குற, பெரிய ஆள் ஆயிட்டனா, பெரியவனா நீ அப்படிலாம் சொல்லிட்டானா அவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஆக்சுவலாக. அது உங்கள் இஷ்டம் ஆக்சுவலாக. அதே மாதிரி என் இஷ்டம். இப்போ நான் ஒருத்தன்ட்ட காசு கொடுத்து வாங்குறதும் நான் பாடுறதுக்கு காசு வாங்குறதும் என் இஷ்டம். நீ என்ன காசு கேட்குற, உனக்கு எக்ஸ்போஷர் தான் முக்கியம் அப்படிலாம் எவனுமே அட்வைஸ் பண்ண முடியாது. ஆமா, அது ஐ திங்க் இட்ஸ் மிக்ஸ்ட் திங், இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ஒபினியன்ஸ் அண்ட் ஐ திங்க் கரெக்ட் ஒபினியன். நீங்க நல்லா பாடுனீங்கன்னா நீங்க யார்ட்டையுமே போய் கேட்க தேவையில்ல. கண்டிப்பா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, டேலண்ட் கூட தேவையில்ல, நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நீங்க பண்றது ஒரு பாட்டு, ஆனா செகண்ட் பாட்டுக்கு யாருமே பீட் தரல, காசு கொடுக்கல இப்படிலாம் சொன்னீங்கன்னா லைக் எவ்வளவோ சாம்பிள்ஸ் ஃப்ரீயா தராங்க. எவ்வளவோ பீட் ஃப்ரீயா இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம உழைக்கணும். உழைக்காமே வீட்டுல உட்காந்து எதுவுமே நடக்கலாம் எதுவுமே நடக்காது. You're right. And that's a very important thing because என்ன சொல்றது, when you work with artists, you have to have one thing, chemistry and collaboration. And me and you, we have that. We've spoken, we've met at shows. But one problem that's very common is, like you said, on the feedback, payment பற்றி நான் பேசல. Payment is another thing. Constructive criticism is one. And you understand that, right? Because like some people will tell you they don't like your song, and that's okay. ஆனா அது வச்சு உங்களை கீழே போடுறது, that's not right. If you don't like a song, say you don't like the song. But how do you deal with constructive criticism? I'll be honest with you, when I first started, it was very hard for me. My friends were making fun of my music. No one was supporting me. Like you said, you came from a town, no one was there to support you. For me, it was different. I was in Chennai. I had friends to support me, but no one liked my shit. So I took it personally, right? But I understood. 3-4 years முடிஞ்ச அப்புறம் I was like,
அந்த புஷ் அவங்க அப்படி சொன்னனால தான் நான் கண்டிப்பா so but now I'm in a position where my friends are like, dude, I don't like your song. I'll be like, oh cool, like I'll be like, why do you think so? They'll tell me, I'll be like, okay cool, அப்படியே போய்டும், come in and go. How do you deal with it? லைக் உங்களை நீங்க வளர்றீங்கன்னா உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா தான் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். எஸ். நீங்க யாருமே எதுவுமே கண்டுக்கலனா அட போடா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமே நல்லது ஆக்சுவலா. நம்மளை பத்தி பேசினாலே நல்ல விஷயம் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நீங்கள் ஏன் மியூசிக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கிரிட்டிசிசம் வராததும் ஸ்ட்ரைட்டாக மைண்டுக்கு ஏற்றாமல் ஒரு 5 seconds பாஸ் பண்ணிடுங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு அதை அந்த லேயர்லேயே வச்சுட்டு நம்ம டீல் பண்ணிட்டோம்னா நமக்குமே பெருசாக மைண்ட்லாம் எதுவும் ஆகாது. ஸோ கிரிட்டிசிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆக்சுவலி. அது இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்கன்றதே. ஆமாம். Correct. That's right. But hate remarks are different. Like, அது எல்லா சீன்லயுமே இருக்கிறது தான். எங்க இல்ல. Do you get any hate remarks? நிறைய. அப்படியா? Oh shit. Okay. Like எங்க டவுன்லயே வந்து எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே திட்டுவாங்க. Okay. So starting from there I faced many trolls. Like இப்ப பெருசா இல்ல, ஹிப்ஹாப் தமிழா பிரீசர் வித் ஷஃபிள். ஆல்பம் keep talking everybody. He's proving you wrong. நீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே திருப்பி வந்து பேசுவாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. என்ன மச்சான் இப்போ ரொம்ப நல்லா பண்ற. ஆக்சுவலா அந்த மொமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். And you were saying இல்ல you're right, and that feeling is very nice. But also அதோட ரூட்ல இப்போ நான் என்ன what I'm coming to say is like that firstly they're making fun of you. That's also because அவங்க comprehend பண்ண முடியல. நீ rap பண்றியா, digest பண்ண முடியல. ஆமா, like it's not even that. It's just like it's not a question of it's good or bad. It's just இது வச்சு என்ன பண்ண போற. Correct தானே? Even when like you said when I think we had Ashwin on, we had a lot of people on. Everyone some people had very supportive families. But some people were like, okay fine, music பண்ற நல்லது, அது வச்சு என்ன பண்ண போற வாழ்க்கையில, என்ன like where are you going to go? So have you had people ask you that? Like, and actually எங்க அம்மாவே நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. பட் எனக்கு மைக் வாங்கி தர்றது, எனக்கு லேப்டாப் வாங்கி தர்றது எல்லாம் அவங்க தான். பட் அவங்க அந்த கிரிட்டிசிசம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்ல இருந்து எனக்கு நிறைய ஃபீட் பண்றாங்க. ஸ்ட்ரைட்டா சொல்ல எனக்கு என்ன நடக்கும்னு, பட் நீ இப்படி ஒன்று பண்ணனா இப்படி இருந்துதான் உனக்கு வரும் அப்படின்னு அவங்க நிறைய என்னை திட்டுவாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் போய் எனக்கு இப்படி இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு காசு தர போறது அவங்க தான். ஸோ தட் கிரிட்டிசிசம் இஸ் மோர் குட் ஆக்சுவலி. I'd say it's tough love. Yeah. Like then ஆக்சுவலா பெருசா நான் கிரிட்டிசிசம் மதிக்கவே மாட்டேன். Okay, cool. No, I brought that up because now இப்போ நீங்க like you are a voice now. People are going to see this. Yes. They'll be your fans, your family. They want to know. They want to know Prasanna in and out, his childhood, how he struggled, how he faced adversity. So whatever you're saying, someone definitely will hear it and take it to heart. Hope. And come out of it powerful. No, pakka. So and that sort of brings us towards the end of our podcast. I want to ask you a few more questions. If Chennai scene is going crazy, Tamil Nadu scene is going crazy, who are some artists you want to work with? இருக்குறல்ல அறிவு. Okay. Like then பெருசா பிளான்ஸ் இல்ல அந்த மாதிரிலாம். சரி, okay. Like now we had done many collabs actually. நம்ம local artist எல்லாரும். ஆல்பம்ல ஃபீச்சர்ஸ் இருக்கா? No. Because this is a political album and this is very private to me. Like கண்டிப்பா வருவாங்க கூப்பிட்டா. பொலிட்டிக்கலி பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சென்னை சீன்ல ஆக்சுவலா. கூப்பிட்டா வருவாங்க. பட் ஐ திங்க் that collab won't workன்னு இல்லை. எனக்கு பர்சனலா என்னோட தாட்ஸ் எதுவுமே அது டிவியேட் பண்ணக்கூடாது அப்படின்றனால I dumped whole thoughts into this actually. So yeah. Okay, no, that's good. So that's good because in the full project நீங்களே curate பண்ண முடியும். Yeah, actually this whole project was mixed and mastered by me. Okay. Yeah. Oh, shout out. Okay, nice. Also I had produced 3 tracks in it. Nice. Like 2 tracks by you, 1 track by other. Kala. Okay. Nice. Yeah. So 7 tracks. Crazy. It's coming out this week. Yeah. I'm not going to tell you guys the day we're shooting this, but episode varum, tracks varum. Kandipa stream பண்ணுங்க. Yes sir. And last question. I haven't noted down, மறந்துட்டேன். Most important question.
Yeah. So sorry, I didn't bring this up earlier. So you actually work a job, Yeah. right? And you make music, Yeah. and I do that as well. Mm. I have a job and I'm balancing music, and for the longest எனக்கு அது ஒத்துக்க முடியல. Like before I got the job, I mean, because music, I'm sure you understand. Yes, yes. But I understood the importance of having a job. Like I looked at what you were doing. A lot of people, like I saw, okay, அவங்க music balance பண்றாங்க, work balance பண்றாங்க, ரெண்டுமே சேர்த்து, right? There's so many underground artists, and I got inspired of that. I got inspired of you and so many other people. How are you balancing your work? ஆக்சுவலாக நான் ஒர்க் போகலன்னா மியூசிக் அவ்வளோவா நல்லா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு 9 hours நான் ஒரு வேலையில் இருக்கேன். பட் என்னோட தாட்ஸ் எல்லாம் எப்போ வீட்டுக்கு போய் மியூசிக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கான ப்ரெஷர் தான் எனக்கான ஃபயர் மியூசிக்கில். ஸோ நான் எதுவுமே இல்லாமல், எனக்கு எந்த தடையுமே இல்லாமல் நான் மியூசிக் ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா என்னால் நல்லா பண்ண முடியும். இப்போ நான் நல்லா பண்ணுறேன், பண்ணல நெக்ஸ்ட் திங். பட் இப்போ நான் பண்ணுறதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. லைக் ஒரு 1 week லீவ் எடுத்துட்டு லைக் ஒன் ஸ்ட்ரெச்சில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா பண்ண மாட்டேன். ஓகே. லைக் மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் ஒர்க் போகும்போதும் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஆக்சுவலாக அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒன்று யோசிக்கும் போது ஒன்றுமே வராது. லைக் யாராவது திட்டுவான், புது பெர்ஸ்பெக்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ் வரும். லைக் அந்த நிறைய பேர்கிட்ட பேசுவோம், வைப்போம், அந்த மாதிரி. Okay. Like this is my opinion personally. No. Yeah. What you're saying is very much right. On the break வேணும். Yeah, that hustle இருக்கணும்ல. Yeah, like the harder you pull away from it, the faster you'll come back to it. It's like a boomerang or whatever. இல்ல boomerang கூட slingshot ஏதோ ஒரு கோட் வந்தது அப்படியே போச்சு. But also I thought of telling my story to many. Like நான் அந்த ஸ்டோரியை பில்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைச்சல. ஸோ எல்லாமே நானாக உருவாக்குனதுன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ பேரண்ட்ஸ் மணி வாங்கி நான் மியூசிக் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ வில் ஹசில் லைக் I will do it. Yeah, like you do. Yeah. That's a good thing, right? Yeah. I respect that. Yeah. I'm sure a lot of people at home respect that, because நிறைய பேர், you guys are too entitled, bro. Hard work பண்ணி தான், you need to work on your craft. You can't sit on your ass, sit back, make a track, put it out. No, you need to hustle hard. And that's how you build your own, actually. Yeah, correct. What do you have anything you want to convey to wannabe rappers? Take an idea. Then don't listen to anyone's about your idea. But அந்த ஐடியாவை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறதுக்கு வேணால் நீங்கள் லிசன் பண்ணுங்க. அதெல்லாம் விடுங்க, சங்கிஃபைட் ஆல்பம் வருது, எல்லாரும் போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்க. ப்ராபப்ளி நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். லைக் இட் வில் பி அவுட் ஆன் ஆல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், as well as you can view my Instagram page, as well as YouTube. Also many lyric videos will be dropping. Yes guys, like Prasanna has been dropping music for a long time. Me and him, we've been in touch from 2021, but our tracks started rolling out 2022. So follow him, do the needful, support every artist that comes on this podcast, because trust me, that makes a big difference. One more thing enna, very big difference. Neenga orthanoda fan avlana hate பண்ணாதீங்க. Like you need to love some music, then only you can make music. Yeah. Okay, correct. So yeah, bro, I think that wraps up the end. Last question. I know I've said this for a while. Wrapping up. Last question. இப்போ ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு, underground or local, local or international, one artist that you want to work with. Who is it? Divine. Yeah. Okay. Anyone else? திருக்குறள் அறிவு அது நடந்துரும் நினைக்கிறேன். Did I already ask you? Oh shit, you said Arivu. Ama. நான் already கேட்டேன்னு நினைக்கிறேன். Okay. Arivu, but Divine, right? That's what I meant. I want an international artist. Yes. Divine. Anyone else? Trust me, you can manifest it right now. No idea. All right, cool. That's it, guys. That brings us to the end of our episode. This is episode number 5 or 6. I don't know. This is going to be just do the needful. Support the artists. We have a lot of shows coming soon. A lot of artists that we're going to bring on. Prasanna is one of our guests that we wanted to have on for a while. So do the needful. Support everyone. Follow the Throwdown officials. And I'll see you on the next video.
Bye. Peace. Bye. Cool, bro. Yeah, Done. bro.